வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்ப் டெஸ்க் மாடியூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஹெல்ப் டெஸ்க் மாடியூலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஃப்டர் சேல்ஸு. ஐ மீன் எப்படின்னா ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் சேல்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா சர்வீஸ்க்கு ஒரு ரிப்பேர்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரிப்பேர்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு கால் டிக்கெட் புக் ஆகுது அப்படின்னா ஸோ அதில் அவங்களுக்கு இருக்கிற கொரீஸை அங்கே இருக்கிற அந்த ஹெல்ப் டெஸ்க் டீமே வந்து அதை ஹேண்டில் பண்ணால் எப்படி இருக்கும், அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து ஓடல இருக்குது. அதை எப்படி வந்து நம்ம எனபிள் பண்ணுறது, தென் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சேல்ஸ் மாடியில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூவாக ஒரு கொட்டேஷன் அண்டு இன்வாய்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் சேல்ஸ்க்கு அப்புறம் இல்லையா, அதனால் நான் வந்து அதை பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதில் ஏசி வயர் அப்படின்றது கொடுத்துக்கிறேன் 500 மீட்டர்ஸ். அதில் வந்து ஒரு 10 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு 100 ருபீஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்து நான் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ டெலிவரி வேலிடேட் கொடுத்தாச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் இன்வாய்ஸ். ஓகேங்களா. ஸோ நான் இந்த ஏபிசி எலக்ட்ரிக்கலுக்காக போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு டிக்கெட் வந்து புக் ஆகுது, ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கான்ஃபிகரேஷனில் ஹெல்ப் டெஸ்க் டீம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃப்டர் சேல்ஸ் அப்படின்ற மெனு இருக்கும். ஸோ அதில் வந்து ரீஃபண்ட் அண்ட் கூப்பன், ரீப்ளேஸ்மெண்ட், ஃபீல்டு சர்வீஸ், அப்புறம் கிஃப்ட் கார்டு இதெல்லாம் இருக்கும். ஸோ இதுக்கான வீடியோலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க, ஓகேவா. ஸோ இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் அப்படின்ற கான்செப்ட் பார்க்குறோம். ஸோ நான் ரிட்டர்னை மட்டும் எனபிள் பண்ணிக்கிறேன், ஃபீல்டு சர்வீஸ் எடுத்து விட்டுறேன், ஓகேங்களா. ஸோ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நியூவாக ஒரு டிக்கெட் வந்து க்ரியேட் ஆகுது, ஓகேங்களா. ஸோ நான் வந்து டிக்கெட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். நியூவாக ரிப்பேர் த ப்ராடக்ட், சார் ரிட்டர்ன் த ப்ராடக்ட். சும்மா நான் டிக்கெட் நேம் வந்து அப்படி கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. யாருக்கு அசைன் பண்ணுறோம் தென் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான கஸ்டமர் யார் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ நான் எடிட் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கான பீரியாரிட்டி லெவல் தென் வந்து பார்த்திங்கன்னா டேக் கொடுக்கணும், நம்ம கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ரிட்டர்ன் த ப்ராடக்ட், இந்த டிக்கெட் வந்து நம்ம இன் ப்ராக்ரஸில் வச்சுக்கிறோம். ஸோ அதை வந்து ஒரு பர்சன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ ஃபாலோ பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணது பார்த்திங்கன்னா ஏசி நம்ம கொடுத்த ப்ராடக்ட் வந்து நமக்கு இங்கே எடுத்துகிட்டு வரும். தென் பார்த்தீங்கன்னா சேல் ஆர்டருமே நமக்கு வந்து இங்கே லிஸ்ட் ஆகும். இந்த கஸ்டமருக்கு நம்ம போட்டிருந்த சேல் ஆர்டர் எல்லாமே. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. நான் வந்து சேல் ஆர்டர் 126 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அகேன்ஸ்டாக நான் வந்து டெலிவரி கொடுக்க போகிறேன். எவ்வளோ குவான்டிட்டி, ஒரு 5 மீட்டர் ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம், இல்லைனா ரிட்டர்ன் ஆல், இல்லை ரிட்டர்ன் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற கான்செப்டும் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஒரு பொருளை கொடுத்துட்டு வேற ஒரு பொருள் நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துக்கலாம். இல்லை ரிட்டர்ன் ஆல், நமக்கு விற்ற 10 மீட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா 10 குவான்டிட்டியுமே வந்து ரிட்டர்ன் எடுக்க போகிறோம் அப்படின்னா ரிட்டர்ன் ஆல் கொடுத்துக்கலாம். இல்லை நமக்கு வந்து அதில் பார்ஷியலாக வாங்குறோம் அப்படின்னா அது வந்து 5 குவான்டிட்டி மட்டும்தான், அப்போ 5 அப்படின்றத கொடுத்துட்டு இங்கே ரிட்டர்ன் அப்படின்றத எடுத்துக்கிட்டால் போதும், ஓகேங்களா. நான் இப்போ வந்து ரிட்டர்ன் கொடுக்குறேன். ஸோ இப்போ ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ட் ஆயிடுது. இதை வந்து நான் வேலிடேட் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எப்படின்னா ஒரு டிக்கெட் ப்ரைஸ் ஆகுது, அது ரிட்டர்ன் த ப்ராடக்ட் அப்படின்னா அது அவங்களே அந்த ஹெல்ப் டெஸ்க் டீமே வந்து அதை மெயின்டைன் பண்ணி அதை வந்து அவங்க ஃப்ளோவை கொண்டு போய் அவங்களே ரிட்டர்ன் அனுப்பியிருக்காங்க. அதுக்கான அக்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டிக்கெட் வந்து ஈஸியாக சீக்கிரமாகவே நமக்கு வந்து அந்த கொரீஸ் வந்து சார்ட் அவுட் ஆகும், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.